வந்திருக்கோம்னா சமயபுரத்துல இருக்க ஒரு அத்தோ கடைக்கு வந்திருக்கோம். அத்தோ கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா உங்க கடையில என்னென்ன ஃபேமஸ்? எக் நூடல்ஸ், அத்தோ, மொய்யா, கவுச, முட்டை பேஜோ, முட்டை மசால், ஸ்பெஷல், வெஜ்ஜி ஃப்ரை, சிக்கன் நூடல்ஸ், ஓகேண்ணா. முட்டை பேஜோ, முட்டை மசால், ஓகே. வாழைத்தண்டு சூப்பு. உங்க கடையில நல்ல ஃபேமஸான சாப்பாடுனா எந்த சாப்பாடுண்ணே? நம்ம எக் நூடல்ஸ், அத்தோ, ஓகேண்ணா. முட்டை மசால். ஓகேண்ணா. உங்க கடை எங்கண்ணே இருக்கு? சமயபுரம் பைபாஸ் பால சைடுல போட்டுருக்கோம் கடை. ஓகேண்ணா. வந்தா வாங்க சாப்பிட. ஓகேண்ணா. அண்ணனோட சிரிச்ச முகத்துக்காகவே கண்டிப்பா கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முட்டை மசாலா சொல்லியாச்சு. அண்ணன் நமக்காக ரெடி பண்ணி தராரு. அது என்னண்ணே? அது இடிச்ச மிளகா. இடிச்ச மிளகாவா? இது வறுத்த வெங்காயம். வறுத்த வெங்காயமாண்ணே? இது உப்பு. உப்பு தண்ணியாண்ணே? லெமனு. லெமனாண்ணே? ஓகே. ஸ்நாக்ஸ் மாரி. ஓகேண்ணா. அதே சாப்பிடுறீங்களா? ஓகேண்ணா. நீங்க எங்க வந்திருக்கோம்னா அத்தோ கடைக்கு வந்திருக்கோம். நீங்க அக்கா கடைக்கு வந்து அத்தோ சாப்பிடலாம்னு சொல்லி வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த முட்டை ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். மசால் முட்டை. மசால் முட்டையில எல்லா பிளேவரும் நல்லா சூப்பரா இறங்கி இருக்கு. லெமனு, புளிப்பு, காரம், அந்த வறுத்த வெங்காயம், மிளகா பிளேட்ஸ் இதெல்லாம் நல்லா தரமா இறங்கி இருக்கு. சமயபுரம் சைடு யாராவது வந்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டா அந்த அண்ணன் கடை இருக்கு. யாராவது சமயபுரம் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதானே அப்போ வாங்க. அது அத்தோ. இது ஒரு ஆப்லேட் போட்டுங்க. நீ எங்க வந்திருக்கோம்னா சமயபுரத்துல இருக்க ஒரு அத்தோ கடைக்கு வந்திருக்கோம். அண்ணன்ட்ட வந்து ஒரு அத்தோ சொல்லியாச்சு. அவர் எப்படி போறதுன்னு சொல்லுவாரு. வெங்காயம். ஓகேண்ணே. நூடுல்ஸ், இடிச்ச மிளகா. இடிச்ச மிளகாவாண்ணே? வறுத்த வெங்காயம், வறுகடலை, புட்டுக்கடலை, பூண்டு, புளி தண்ணி, உப்பு தண்ணி, பேர் தான் பேஜோ. ஓகேண்ணே. அண்ணன் பார்த்தாலே தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு தராரு நமக்கு. அது என்னண்ணே? கிரேவி, வெஜ் கிரேவி. வெஜ் கிரேவியாண்ணே? அண்ணன் கடைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு கிரேவி ஒண்ணு வச்சிருக்காரு. இது வாழைத்தண்டு கிரேவி. வாழைத்தண்டு கிரேவி, ஸ்பெஷல் கிரேவி எல்லாமே ரெடி போடுறாரு. முட்டை போடுங்களா? முட்டை போடுங்க. அண்ணன்ட்ட ஒரு முட்டை ஒண்ணு போட சொல்லியாச்சு. அண்ணா முட்டை போட்டுங்கண்ணே. உடனே போட மாட்டேன், போதும் பாருங்க. ஓகேண்ணா. அண்ணன் அதை வந்து நல்லா கிளறாரு. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் நல்லா கிளறாரு. அண்ணன் செய்யற வேகத்தை பார்த்தாலே ஏற்கனவே நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. 1999 வந்திருக்கேன். என்னன்னா புரியல? 1999 வந்திருக்கேன். இந்த கடை எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு? கடை 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதானே? ஓகேண்ணே. என்னத்த கத்தி அண்ணன் பார்த்து வெட்டுற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது. அண்ணன் முட்டையை பார்க்கவே இல்ல, கேமராவை பார்த்துட்டே வெட்டுறாருன்னா அப்ப அண்ணனுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அண்ணன்ட்ட சொல்லியாச்சு, போறாரு. பாப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல சொல்லுவோம். முட்டையும் போட்டு நல்லா கிளறாரு. அண்ணா அப்படியே கொடுங்க. அது என்ன லாஸ்டா ஒண்ணு போட்டீங்களே? லைட்டா வருத்தம். வருத்தங்காயமா? பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ணன் கடையில இந்த அத்தோவை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணன்ட்ட வந்து ஒரு பிளேட் அத்தோ வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மேல போட்டுக்க ஃப்ரைட் ஆனியன்லாம் நல்லா சூப்பரா ஃப்ரையா இருக்கு. அத்தவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த பருப்பு பொடி ஒண்ணு போட்டுருந்தாருல, அந்த பிளேவர் வந்து எங்க பேஜோ டேஸ்ட் வந்து தன்னந்தனியா தெரியுது.
சமயபுரம் சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.